இப்ப செங்கோட்டையன், ஓபிஎஸ் அவங்க ஒரு அணியா சேர்ந்து விஜய் கூட கூட்டணி வைக்கலாம். அப்படி வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. தினகரன் கூட இருக்கார்ல அதுல. தினகரன் இருக்கலாம், இருக்காரு. இருக்கலாம். அது இயல்பான அணியா அமையும். வேற வழி இல்லைல்ல. எங்களை ஒதுக்கி விட்டார் எடப்பாடி. அவருடைய நல்ல எண்ணத்திற்கு மதிப்பளித்து, இந்த தேர்தல் களத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கி நிற்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறோம். நான் சொல்ல போறாங்க. அவங்களும் ஒரு களம் ஆடுவாங்கல்ல சார். தனிச்சு கூட நிக்கலாம். ஒத்து வந்தா விஜயோட போகலாம். ஆனா தேமுதிக 2 பக்கமும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பாமக அநேகமா என்டிஏல தான் செட்டில் ஆவாங்க. அன்புமணி இந்த பக்கம் வர வாய்ப்பு குறைவு. 2 பேரும் இனிமேல் ஒண்ணா இணைஞ்சாலும் அந்த பழைய பலம் பாமகக்கு இருக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அது அந்த கதிக்கு ஆளாக்குனது அப்பா, பையன் 2 பேருடைய பொறுப்பு தான் அது. வன்னியர்களே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வகையில வன்னியர்கள் மத்தியில மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய பெருமை தந்தை மகனுக்கு தான் சாரும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு, வேணாங்க அடிச்சுக்கிட்டு, வேணாங்க 2 பேரையும் தங்களை தாங்களே அவமானப்படுத்திக்கிட்டு மாறி, மாறி. வன்னியர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்கன்னா, நான் ஒரு வகையில சந்தோஷப்படுவேன். நீங்க உஷாரா இருங்க. உங்கள வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க பாருங்கன்னு, அடுத்த சமுதாயமோ, அடுத்த கட்சியினரோ வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. வன்னியர்களே பாமகவினரே உணரத் தொடங்கிட்டாங்க. இந்த 2 பேருக்கு நல்லது. அதனால அது பெரிய இம்பாக்ட். ஐயோ! பாமக எங்க போகுதுன்னு பெருசா அந்த அவங்களுக்கு எப்பவுமே அந்த 4% இருக்குல்ல சார். அந்த 4 இப்ப என்ன கதி ஆகுதுன்னு பார்க்கணும். அதத்தான் காரணம். நீங்க தான் அந்த 2 பேரும் தான் காரணம்னு நான் சொல்றேன். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு போட்டோக்கு போஸ் குடுத்துட்டு என்டிஏல கூட சேரட்டுமே. அந்த 4 அப்படியே கிடைக்கும்னு நான் சொல்லல. ஏன்னா விஜயால் ஏற்படுத்துகிற ஒரு தாக்கம், நீங்க 2 பேரும் மாறி, மாறி சேத்த வாரி பூசிக்கிட்டதுல ஒரு தாக்கம் கண்டிப்பா இருக்கும் சார். அந்த பாடத்த 2 பேரும் கத்துக்கட்டும். சுற்றுப்பயண அரசியல் ஏற்கனவே நமக்கு நாமேல ஸ்டாலின் போனாரு. அப்ப அவர் எதிர்க்கட்சி தலைவர் தான் வர முடிஞ்சது. அடுத்த தேர்தல் தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. இப்ப எடப்பாடி அதனால இப்ப யாரெல்லாம் பிரச்சாரத்தை தொடங்குறாங்களோ அவங்க எதிர்க்கட்சி தலைவர். அது மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படும். ஒரு கட்சியோட கடமை சார். காசு இருக்கு, ஜில்லுன்னு பஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. விஜய் இன்னும் கொஞ்சம் ஹைடெக்கா வருவாரு. சீமான் நான் மாட்டு வண்டியில கூட போவேன் அப்படின்ட்டு சீமான ஒரு ஸ்டைல்ல கிளம்புவாரு. ஒருத்தரும் களமாட வேண்டிய நேரம் வந்துடுச்சுல்ல. இந்த அலைச்சல் எல்லாம் என்னால முடியாதுதானே ரஜினி தெரிச்சு ஓடுனது. அப்படி சும்மா இங்க இருந்துட்டே வீடியோல பேசியெல்லாம் 96 காலகட்டம் இல்ல அது. ஓட்டு போடுங்க போடாதீங்கன்னு சொல்றதுக்கான வீடியோ பயன்படும். களமாடுவதற்கு பிசிக்கலா நீங்க போய் சேரணும். மக்கள்கிட்ட போய் நிக்கணும். பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே இல்ல அதான் சார் அவங்க செய்ய வேண்டிய கடமை. எல்லாருமே செய்யறாங்க. இன்னும் தொடங்க போறாங்க. தீவிரமாகும். யார் மேல வீசுறாங்க, பேச்சுக்கள், வாள் வீச்சுக்கள், உரை வீச்சு எல்லாம் நடக்கும். இன்னொரு மக்கள் தானே முடிவு எடுக்கணும் சார். சீமான் வந்து மரங்களின் மாநாடு, நதிகள் மாநாடு கூட நம்ம நக்கலா பார்க்க வேண்டியல. எல்லா விஷயத்து மேலே எனக்கு அக்கறை இருக்குன்னு காட்டுறாரு. அதை மக்கள் எவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த சீமான் தான் வாங்கின எட்டரையை தக்க வைக்கிறாரா, இல்ல விஜய் கிட்ட கொஞ்சத்தை பறி கொடுக்கிறாரா, இல்ல விஜய் என்கிற பிரபலம் அதே திரைத்துறையிலிருந்து வந்த பிறகும் நான் எட்டரையை 10 ஆக்கிட்ட 12 ஆக்கிறேன்னு காட்டுறாரா? இப்படி பல கேள்விகள் சுவாரஸ்யமா காத்திருக்கு 26ல. நானும் தான் வெயிட் பண்றேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு.